மீன் குழம்பு தானங்க? எப்படி கண்டுபிடிச்ச? இப்படி சிரிச்சிட்டு பாக்க எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப குழந்தைனார் இன்னைக்கு பூரா சிரிக்கவே இல்லையா? எங்க சிரிச்சா? சிரிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல, மூஞ்சி உம்முன்னு உப்பி போயிருந்தது. ஐய, அப்படின்னா அசிங்கமா கருவண்ட மாதிரிலாம் இருந்திருக்கும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கோவமே வராது. எனக்கு கோவம் வருது. ஏன்? பசிக்குதுல, உருட்டி வை. இந்தாங்க. எனக்கு இல்ல, அவனுக்கு. சீக்கிரம். வாசனையே கபகபான் இருக்கு. ஏனுங்க மாமாய், நம்ம வீட்டு சாப்பாடு நானே என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டு சாப்பிட வந்திருக்க, போய் சாப்பிடு. என்ன நீங்க சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னீங்க, இப்ப தனியா சாப்பிட சொல்றீங்க. என்ன ஏன் இம்சப்படுத்துறீங்க? நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். குடுங்க நீ. குழந்தைனாரே, பொண்டாட்டி முதல்ல சமைச்சு கொண்டு வந்திருக்கா. அவ கை ருசி எப்படி இருக்கு பாக்க வேணாமா? போங்க. அரை உண்டியாவது கொடுங்க ப்ளீஸ். ஏய், எந்திரச்சு போடா. பொண்டாட்டி ஆசையை சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காள. ஓ டேய், துப்பிட்ட. இந்தாங்க. எனக்கு பசி இல்லம்மா, நீ சாப்பிடு. உங்களுக்கு பிடிச்ச ஐர மீன் குழம்பு, அது அழுத்து போனா வெடுக்கோழி, அது அழுத்து போனா எறா சொரா, அதுவும் அழுத்து போனா முட்டை, எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமே. நான் ஆசையா செஞ்சு கொண்டாந்துருக்கேன். திருப்தியா சாப்பிடுங்க மாமா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சோறு மிச்சம் வைங்க. புருஷனோட எச்ச சோறுனா பொண்டாட்டிக்கு தனி ருசியா. இன்னைக்குதான் டேஸ்ட் பண்ணும். என்ன சோறு? எச்சி சோறு. சாப்பிடு. ரொம்ப சந்தோஷம். ஒன்னா இருந்தவனுங்க தனியாயிட்டானுங்க. இனிமே அவன் தனித்தனியா ஆகணும். ஒத்தோட ஒத்தம் அடிச்சுக்கிட்டு சாவணும். அப்பதான் நிம்மதியா இந்த கட்டை சத்தம் இல்லாம வேகும். கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுறேன். ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, நிறைய மொய் எழுதுறேன். போயிட்டு வாங்க. ஐயா, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு தப்பா நினைக்காம நான் சொல்லதை நீங்க செய்யணும். சத்தம் போடாம சொன்னா செய்வாரு. என்னம்மா சொல்லு தாய், செய்யறேன். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க வாழ்த்தினா நான் நல்லா இருக்க மாட்டேன். அடி பாவி, என்ன வார்த்தை சொன்ன? அவர் நமக்கு தெய்வம் மாதிரி. அடியா, சத்தம் இல்லாம அடி. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போய் அங்க விட்டு சாத்து சாத்து சாத்து. ஐயோட மனம் போதுல. போயா போயா போயாட்டம். போயா போயா வீட்டுக்கு போயா. இத்தனை வருஷமா எனக்கு வராத தைரியம் இந்த சின்ன வயசு உனக்கு வந்திருக்கு. கவலையே படாத, நீ நல்லா இருப்ப. உன நாலு பேர் கேள்வி கேட்க ஆள் இருந்தா போதும். இந்த நாள்ல அடங்கி வாசிமா. போயா போயா வீட்டுக்கு சொல்லல. போ வாங்க. சரி வாங்க வாங்க. ஏமா துர்கா, கோயில் தானே கிளம்பிட்டு இருக்க? சீக்கிரம் வச்சுக்கிட்டு வா, 2 பேரும் சேர்ந்தே போலாம். நான் தனியா போய்க்கிறேன். இந்த பாருமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே இல்ல. வாமா, கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா உங்களுக்கு பெருமையா இருக்கும், ஆனா எனக்கு அசிங்கம். அப்படி என்கிட்ட இல்லாத என்னதான் இருக்கா உங்ககிட்ட? 10,000 ரூபாய் பட்டு புடவை. இது சாதாரண காட்டன் புடவை. உங்க கூட வந்தா எனக்கு அவமானமா இருக்காது? இது நீங்க கட்டுற காஸ்ட்லி புடவை தானுங்க. இப்ப எங்கூட கோயிலுக்கு வரீங்களா? ஏன் புடவை உங்களை யார் கட்ட சொன்னது? யார் சொல்லணும்? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டு மருமக தான். மாத்தி மாத்தி கட்டிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. எப்படி? உன் புருஷனை நானும் என் புருஷனை நீயும் கட்டிக்கலாங்கிறியா? என்ன பாக்குற? அது முடியாதுல்ல. அப்ப அவரு சொல்றல. அத்தைக்கு மரியாதை கொடுத்து ஓராரையோட விட்டுருக்கேன், இல்ல கொலை பண்ணிருப்பேன். இந்த அடுத்தது ராசாத்திக்கு 1200ங்க. ஏய் நில்லு. எங்க வந்த? வந்த புள்ளிய வாமான்னு கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குற? நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா வாமான்னு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு அமுச்சு வச்சிருப்ப. நீ கையில பொட்டியில புடிச்சிட்டு வந்திருக்க. அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு, நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டல? அதேதான். இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது.
என்னம்மா பேசாம போற? என்ன பேசுறது? அவங்க யாருன்னு தெரியுமில்ல? கரிச்சிபாளையம் பண்ணைக்காரங்க, என் அண்ணன் பசங்க. அந்த குடும்பத்திலே உன்னால பொழைக்க முடியலன்னா நீ வேற எங்கேயுமே பொழைக்க முடியாது. எங்கேயும் பொழைக்க வேண்டாம். நான் இனிமே இங்கேயே தங்கலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். பைத்தியக்காரி, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவ வீடு தாண்டி நிரந்தரம். அத புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழிய பார். நான் அங்க போக மாட்டேன். இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்ன எங்க போக சொல்ற? செத்து போடி. டேய், இவள வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா. அண்ணே, நான் வேணா போய் அண்ணியை கூட்டிட்டு வரட்டுங்களா? ஏதோ விளையாட்டுக்காக தானுங்க பண்ணேன். அது இவ்வளவு பெருசாவும் நினைக்கலைங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சும்மா இருங்கடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.